Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட கவுண்டர் டாப்பில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க 2 லேயர் வீல் ஆர்கனைசரை எக்ஸ்டாண்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக சாஸ் பாட் வச்சுருந்தேன். பாட் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. 3 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் சாத்தே பண்ணிக்கிறேன். சாப்பாடு வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அரிசியை வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 5 தக்காளியை பெரிய பெரிய ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதே சமயத்தில் மசாலாஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சாத்தே பண்ணிக்கணும். மசாலாஸோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சாத்தி ஆயிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி சேர்க்கும்போது எடுத்த வீடியோவோட கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டக்காகி நிற்குது. ஸோ அதை என்னால் ஷோ பண்ண முடியல. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வச்சேன். குழம்பு பார்த்திங்கன்னா ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கன் எல்லாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அண்ட் யம்மியான சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 1/2 அன் ஹவர்லேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு கிச்சனோட கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த 2 லேயர் ஆர்கனைசர் இருக்குது. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 லேயராக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த 2 லேயர் ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா 2 லேயர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 2 லேயர்லேருந்து 8 லேயர் வரை இந்த ஆர்கனைசர் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு மேலேயும் லேயர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். பட் அந்தளவுக்கு ஹைட்டாக போச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோவும் நல்லா இருக்காது என்னை பொறுத்தவரை. எனக்கே பார்த்திங்கன்னா இது 2 லேயரில் இருக்கிற வரை ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இப்போ ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது எனக்கு அந்தளவுக்கு அவ்வளோவும் பிடிக்கல. பட் வேறு வழி கிடையாது. சில திங்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா 3 லேயராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே பார்த்திங்கன்னா 2 சைடுக்கும் ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா நானே க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு ரொம்பவும் டைட்டாக இருந்தது. ஸோ ஹஸ்பண்டை க்ளோஸ் பண்ண சொன்னேன். அவர் கேப்பு க்ளோஸ் பண்ணி கொடுத்தாரு. ஆயில் பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா ஆயில் காலியாக இருந்தது. சிலதில் பார்த்திங்கன்னா பாதியாக இருந்தது. ஸோ கையோடு அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஆயில் கேனில் ஆயில் ஃபில் பண்ண போகிறேன். நான் பார்த்திங்கன்னா குக்கிங்காக கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில் இது 4யுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன்.
கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலே செக்காடி கொடுத்து விடுவாங்க. நாங்கள் கடையில் வாங்குகிற ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி நல்லெண்ணெய், கீ இது ரெண்டையும் மட்டும்தான் வந்து கடையில் வாங்குவோம். பாம் ஆயிலுமே பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுக்கறது நாங்களே யூஸ் பண்ணிப்போம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஆயில் கேனில் பார்த்திங்கன்னா பாம் ஆயில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் கேன் எல்லாத்துலேயுமே ஆயில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். நான் யூஸ் பண்ணுற ஆயில் கரண்டிஸ் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த நியூ கிளாஸ் கண்டெய்னரில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்தில் வந்து கல்லுப்பு, இன்னொன்றுத்தில் வந்து தூளுப்பு. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த 2 கிளாஸ் கண்டெய்னரை ரீசெண்டாக டிமார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவரை பார்த்திங்கன்னா நான் ட்ரியோ பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் கண்டெய்னரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டோட இன்னர் சைடில் வந்து உடஞ்சிருச்சு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த லிட் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிளாஸ் கிடையாது, அக்ரலிக்கு. கல்லுப்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இந்த லிட் பார்த்திங்கன்னா உடையலை, நல்லா தான் இருக்குது. பட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்க ஸ்பூன் வந்து உரசி லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. தூளுப்பு போட்டு வச்சுருக்க லிட்டு பார்த்திங்கன்னா நான் கை தவறி 2 டைம் போட்டுட்டேன். அதனாலே பார்த்திங்கன்னா இன்னர் சைடில் வந்து மொத்தமே உடஞ்சிருச்சு. ஸோ ரெண்டையுமே வந்து மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து இந்த 2 கண்டெய்னர் நான் வாங்கினேனே. அது மட்டும் இல்லாமல் ட்ரியோ பிராண்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் கண்டெய்னரோட லிட்டை பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து தான் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஸ்பூன் ஏதாச்சும் உள்ளே அழுத்தாமல் அப்படியே வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா உடனே வந்து ஸ்க்ராச்சஸ் ஆயிடுது. இப்போ இந்த 2 கண்டெய்னரையுமே இந்த ஆர்கனைசரில் செகண்ட் லேயரில் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த ஆர்கனைசரோட ஹைட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா கல்லுப்பு, தூளுப்பு இது ரெண்டையுமே கேஸ்க்கு பக்கத்துலேயே ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காகவே தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசரோட ஹைட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணேன். செகண்ட் லேயரில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு, தூளுப்பு, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஆயில் ஸ்ப்ரெட் கண்டெய்னரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கீ. ஓவராலாக இந்த 3 லேயர் செல்ஃபை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு வியூ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.